ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க. அருந்ததி, என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? கீழே இறங்கி வா. என்ன கோவமா? பேச மாட்டியா? என் மேல என்ன கோவம்? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ப்ளீஸ் டேவிட், எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரி பாசங்கம் பண்றது, அப்பாவை முதல் கேள்வி கேட்கறது எதுவும் வேண்டாம். அதெல்லாம் நமக்குள்ள தேவையும் இல்லை. என்ன இருந்ததி? ஏன் என்கிட்ட இவ்வளவு எரிச்சலா பேசுற? வாட்ஸ் ராங் வித் யூ? ப்ளீஸ் திரும்ப திரும்ப வாட்ஸ் ராங் வித் யூ, என்ன ப்ராப்ளம் கேட்காத. எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் ஏன் மூடோட இருக்கேன்னு உனக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரி கேட்டுட்டு நானே அவமானத்தினால நொந்து போய் அழுத உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. அருந்ததி, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயம், ஏன் இந்த சம்பவத்துக்கு போய் இவ்வளவு ரியாக்ட் பண்ற? எனக்கு இது ஓவர் ரியாக்ஷனா தெரியுது. என்னது ஓவர் ரியாக்ஷனா? எஸ். அறிவோடு தான் பேசுறியா இல்ல புத்திகிதி மழங்கி போச்சா உனக்கு? கொஞ்சம் கூட மரியாதையும் கௌரவமும் இல்லாம அந்த அம்மா புழு மாதிரி என்ன பார்த்தாங்க. தூணு காரி துப்புனாங்க. என்ன ஈனத்தனமா காரியம் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. பொது இடத்துல இதை விட எனக்கு வேற என்ன அவமானம் வேணும்? அவங்க என்ன செருப்பால் அடிச்சிருக்கணும்னு சொல்றியா? அருந்ததி, அந்த அம்மா ஒரு மூணாவது மனுஷி. அவங்களுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கு. அந்த அடிப்படையில உன்னை பத்தி அவங்க சொன்ன கமெண்ட் அது. அதையே நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்? நீ ஏன் பேச மாட்ட? நீ பேசுவ. ஏன்னா அந்த அம்மா ப்ரொஃபசர் உன்ன ஒண்ணு சொல்லலையே, என்னதானே சொன்னாங்க. அந்த அம்மானால எனக்கு தானே, உனக்கு என்ன போச்சு? என்ன சொசைட்டி இது? புருஷனை விட்டுட்டு வந்தனா கேவலமானவ, ஆனா இன்னொருத்த பொண்ணாட்டி கூட்டிட்டு வந்து வச்சிருக்க நீ யோகியமானவ. ஏன்னா நீ ஆம்பளை, நான் பொம்பளை, அப்படிதானே? இது அனாவசியமான பேச்சு இருந்தது. ஏன் இப்படிலாம் பேசுற? ஆமா, இது அனாவசியமான பேச்சுதான். நான் உனக்கு கேட்கட்டுமா? அந்த இடத்துல நான் ஏற்கனவே கல்யாணமானவ, புருஷனை விட்டுட்டு உன் கூட வந்தவன எதுக்கு சொன்ன? அப்படி சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு? இது என்ன கேள்வி இருந்தது? பேச்சு வாக்குல யதார்த்தமா சொன்ன, அதை மறைக்கணும் என்ன அவசியம்? ஏய், இந்த விஷயத்தை நீ சொல்லாம இருந்திருந்தா இந்த அவமானமும் வேதனையும் எனக்கு வந்திருக்காது இல்ல? அருந்ததி, நான் என்ன இல்லாததையும் நடக்காததையுமா சொன்னேன்? என்ன நடந்ததோ அதான சொன்னேன். அப்படியா? போ போய் ஊர் பூரா சொல்லி போஸ்ட் அடிச்சு ஓட்டு. என் பொண்டாட்டி ஒரு செகண்ட் ஹேண்ட்னு டிவி ரேடியோ எல்லாத்துலயும் இன்டர்வியூ கொடு. நீதான் யோகிய, நான் ஒரு கேவலமான பிறவின்னு எல்லார்கிட்டயும் சொல்லி உயிகவும் சந்தோஷப்படுத்திக்கோ. போ. இதத்தான் நான் ஓவர் ரியாக்ஷன் சொல்றேன். நடந்ததை சொன்னதுனால உனக்கு கேவலம்னு சொல்றியே, அப்படின்னா நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டத கேவலமா நீ நினைக்கிறியா? அப்படி நினைச்சா அது உன் பிரச்சனை. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கல்யாணத்தை பத்தியோ உன் முதல் கல்யாணத்தை பத்தியோ சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதை மறைச்சு வைக்கவும் நான் விரும்பல. எஸ், ஏன்னா இந்த சொசைட்டில உன்னை யாரும் காரி துப்ப மாட்டாங்க, என்னதான் காரி துப்புவாங்க. ஒரு பொது இடத்துல அவசியமே இல்லாம இந்த விஷயத்த சொல்லி நான் அவமானப்படுறத நேர்ல பார்த்த பிறகும் என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க தெரியாம மாக்கா மாதிரி பேசுறியே. நீ என்னதான் லவ் பண்ணியோ தெரியல. சாரி அருந்ததி, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. என்னதான் நீ என் கூட வந்துட்டாலும் அடி மனசுல நாம பண்ணது தப்போன்னு உன் மனசுல உறுத்திக்கிட்டு இருக்கு. அதான் இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு நினைக்கிறேன். டேம் இட், பெரிய புண்ணாக்கு மாதிரி பேசாத. என் மனசு இருக்கிறத யூகம் பண்ணி பேச முயற்சி பண்ணாத. அது நிச்சயமா உன்னால முடியாது. என் வேதனையும் வலியும் புரிஞ்சுக்க முடியாது உன்னால. என் மனசு முழுசா புரிஞ்சுக்க முடியாது. போ போ.
வணக்கம் சார். வணக்கம். வாங்க. இங்க வச்சிடலாமா சார்? வைங்க. சரி, நீ கிளம்பு. சரிண்ணே. காய்கறி ஆர்டர்லாம் கம்மியா இருக்கு, சரியா போலியா? கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்கு. போக போக சரியாயிடும் சார். பார்க்கலாம். சார், இதுக்கு பேமெண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேஷியர் பேங்க் வரைக்கும் போயிருக்காரு, வந்துடட்டும். ஓகேங்களா? சரி சார், நான் வெயிட் பண்றேன். வீட்டில் சரோ நல்லா இருக்காங்களா? நட்ராஜன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். இதை நட்ராஜ் கிட்ட கொடுத்துருங்க. இல்ல பரவாயில்ல. வாங்கிக்கோங்க மாணிக்கம். இல்ல வேண்டாம். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. என்ன மாணிக்கம், மழை விட்டுருச்சான், துவானம் இன்னும் இல்லையா? இது இல்லை மேட்ரு. ஸ்கூல் பசங்க லவ்வில் தான் இந்த மாதிரி சாக்லேட்லாம் தருவாங்க. உனக்கும் அதுக்கு இந்த வயசில் இளம ஊஞ்சலாடுத மாணிக்கம். ஏய், ஒழுக்கமா பேசு. என்ன ஜோக் அடிக்கிற? அன்னைக்கு என்னன்னா சுந்தர முதலாளி முன்னாடி நாணயத்தை பற்றி பேசினேன், இன்னைக்கு இப்போ தான் சரளாவை அனுப்பிட்டு ஒழுக்கத்தை பற்றி பேசுகிற. ஏய் வேண்டாம், உதப்படுவேன். சும்மா சினிமாவில் வர மாதிரி உதைக்கிறேன் கதைக்கிறேன்னு சொல்லாத. வேண்டாம்டா, சொல்லிட்டே இருக்கேன். சரி, என் பணம் எங்கடா? பணமா? என்ன பழைய ராமாயணத்தை எடுக்கிற? அதான் முடிஞ்சு போன கதையாச்சே. ஏய், எப்படா முடிஞ்சு போகும்? ஒழுங்கு மரியாதையா என் பணத்தை கொடுக்குற வழியை பாரு. இந்த பாரு மாணிக்கம், உனக்காவது இப்போ போன மாதிரி 1008 சந்தோஷம் இருக்குது, நீ அனுபவிக்கிற. நான் உன்னோட பழைய நண்பன், நான் என்ன சுகத்தை கண்டேன்? இந்த பண விஷயத்துலையாவது நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேனே, விடுவியா? ஏய், இந்த இடத்துல வேண்டான்னு பார்க்குறேன். இல்லை உன்ன ஜாஸ்தி பேசாத. இந்த பணம் கொடுத்தவனும் பொண்ணு கொடுத்தவனும் ரோஷப்படக்கூடாது, அதை முதல்ல புரிஞ்சுக்க. டேய், பணத்தை கேட்கும் போதெல்லாம் கதையும் பழமொழியும் சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்காத. என் பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா வருத்தப்படுவேன். என்கிட்ட விளையாடாத. இந்த பாரு, நான் ரொம்ப பார்த்தாச்சு, ரொம்ப வருத்தப்பட்டாச்சு. இந்த மிரட்டுறது அடிக்கிறதெல்லாம் உன் கடைக்கு வர லோடு மேனுக்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. என்ன போய, உன்னால் ஆனது நீ பாரு, என்னால் ஆனது நான் பார்க்குறேன். பொறுக்கி ராஸ்கல். என்னண்ணே, யாரை திட்டுறீங்க? வேற யாரு? பழனியை தான்டா. பழனியா? நாய். அவரை எங்க பாத்தீங்க? வந்தா நேரம் கேட்ட நேரத்துல. எங்க பாத்தீங்க? எங்கேயோ பார்த்தேன், விடுறா. நம்ம கிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லாம நடந்துக்கிறான்டா. நம்ம பணம் அவன் கிட்ட இருக்கு, நம்ம பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு ஒருத்தன் நம்ம கிட்டயே நக்கலா பேசுறான்னா எவ்வளவு தினாவிட்டு இருக்கணும். முடிவு பண்ணிட்டேன்டா, இவன் இப்படியே பண்றான். நம்ம ரொம்ப இலக்காரமா போச்சு அவனுக்கு. ஒரு நாளைக்கு நடு ரோட்ல வச்சு செருப்பால அடிச்சு அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறேன். அப்பதான் தெரியும் இலக்காரமா பேசுறதெல்லாம் தப்புன்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. என்ன, நம்ம பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு நம்ம கிட்ட திமிரா பேசுறானா எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்? இதை பாருங்க, ஏற்கனவே அவரை சட்டையை பிடிச்சி பேசியிருக்கீங்க, சண்டை போட்டு பார்த்துருக்கீங்க. அதுக்கெல்லாம் அவர் அந்த பணத்தை கொடுக்கல. இப்போ மறுபடியும் ரோட்ல வச்சு அடிப்பேன் உதைப்பேன் என்ன அர்த்தம்? இப்படிலாம் பண்ணா பணம் வராதுன்னு. பின்ன என்ன பண்ண சொல்ற? பக்குவமா பேசுனதான் பணம் வரும். அவன் கிட்ட கோமா பேசினால வேலைக்கு ஆகுது, பக்குவமா வேற பேச சொல்றியா? உங்களை யார் பேச சொன்னது? நீங்க தயவு செஞ்சு இந்த மேட்டரை விட்டுருங்க. பழனி மேட்டரை எங்கிட்ட விடுங்க. அவர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி பணம் மொத்தத்தையும் நான் வாங்குறேன். நீங்க தயவு செஞ்சு இனிமேல் இதில் தலையிடாதீங்க ப்ளீஸ். என்னமோ பண்ணு.
பவானி, என்னப்பா? இது என்ன வேண்டுதல்? மனசுல தோணுச்சுப்பா, அதான். அதாம்மா கேட்குறேன், என்ன திடீர்னு? ஏம்மா, இத்தனை நாளா ராப்பகலா தூக்கம் முழிச்சு பரீட்சை எல்லாம் எழுதின, அப்போ கூட இந்த மாதிரிலாம் வேண்டிக்கல? அப்பா, பரீட்சைக்கு நான் என்னையும் என் உழைப்பையும் தான்ப்பா நம்பினேன். சரி. சாமி கூட அதுக்கப்புறம் தான். ஆனா இப்ப நான் வேண்டிக்கிறதுல சாமி மட்டும்தான்ப்பா எனக்கு உதவ முடியும். சாமியால மட்டும்தான் என் வேண்டுதல் நிறைவேற்றி வைக்க முடியும்ப்பா. ஓம் குமாராய நமஹ. ஓம் கணஸ்வாமினே நமஹ. சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம். கற்பூர நிராஞ்சனம் தர்ஷயாமி. சதமானம் பவதி சதாயுஷ் புருஷத் சதேந்திரியாயுஷ் சேபேந்திரியே. ஏம்மா இப்ப அந்த மாதிரி பேசுன? ஆமாப்பா, என் அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் ரொம்ப நாள் என் கூடவே இருக்கணும். நான் எக்ஸாம் எழுத போகும்போது நான் பாஸ் ஆயிடணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விபூதி குங்குமம் கொடுக்கணும். நான் எழுதுற எல்லா எக்ஸாமுக்கும் என் கூடவே வந்து துணையா இருந்து வெளியில வெயிட் பண்ணணும். நான் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வரும்போது எப்படிம்மா எழுதுனேன்னு என்கிட்ட விசாரிக்கணும். நான் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு உங்களை ஹாயா உட்கார வச்சு என் கையால சாப்பாடு போனோம்ப்பா. இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? சாமி கிட்ட தானே. அப்பா, ஏன்பா கண் கலங்குறீங்க? ஏம்மா, நீ இப்படி பேசும்போது ஒரு அப்பனால கண் கலங்காம எப்படி இருக்க முடியும்? இந்த பாருமா, நீ இப்ப சொன்னியே அதே மாதிரி ஆசைகள் என் மனசுல நிறைய இருக்குது. நீங்களும் சாமி கிட்ட வேண்டிட்டீங்களாப்பா? நிச்சயமா. உனக்கு பள்ளிக்கூடத்துல பரீட்சை, எனக்கு வாழ்க்கை முழுக்க பரீட்சை. நீ பரீட்சை தள்ள எழுதி பாஸ் பண்ணிடலாம். நான் என் குழந்தைகளை சந்தோஷமா வச்சு அவங்களை சிரிக்க சிரிக்க வச்சு பார்த்தா தான் பாஸ். நான் ஆண்டவன் கிட்ட தினம் அதை தான் வேண்டிக்கிறேன். ஆண்டவா, என்னை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரு. என் குழந்தைங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு அதை மட்டும்தான் நான் ஆண்டவன் கிட்ட கேட்டுக்கிறேன். அப்பா, நீங்க இன்னும் ரொம்ப நாளைக்கு என் கூடவே இருப்பீங்கப்பா. இருப்பண்டா. அவன் கடாட்சியம் இருந்தா நிச்சயம் இருப்பேன். அவன் வச்சிருப்பான் என்ன? அவன்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். என் குழந்தைகளுக்கு பெருசா பொண்ணு பொருள் எதுவும் தர வேணாம். அவங்கள சந்தோஷமா ஆரோக்கியமா வச்சிரு, நோய் நொடி இல்லாம வச்சிரு. அப்படியே அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி வந்துச்சுன்னா சீக்கிரம் குணமாக்கிரு. அவ்வளவுதாம்மா. விஜி, அம்மா நல்லா இறங்கிட்டால? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, அவ்வளவு உக்கிரமா இருந்த ஆத்தா இவ்வளவு சீக்கிரம் இறங்குவான்னு நினைக்கவே இல்ல. ஆமா, இவ்வளவு சீக்கிரம் இறங்குனது பெரிய புண்ணியம். விஜி, உனக்கு வந்தது வியாதி இல்லம்மா, ஆத்தாவோட சோதனை. நல்ல வேலை, எந்த தொந்தரவும் இல்லாம விலகினா பாரு. நீ செஞ்ச புண்ணியம்மா. உடம்பு சரியாயிடுச்சேன்னு ரொம்ப அலட்சியமா இருந்துடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க மாமா. என்ன மாமா, ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. அது இல்லம்மா, உனக்கு அம்மா போட்டிருந்ததுனால நான் தனத்தையும் போஸையும் லீலா வீட்லயே இருக்க சொல்லிட்டேன். கோபி ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு முன்னாடி நாம அவங்கள கூட்டு வந்துடணும். சரிங்க மாமா, நானே லீலா வீட்டுக்கு போயிட்டு தனவக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படியே லீலாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். என்ன விஜி சொல்ற? இப்பதான் உடம்பு சரியாயி தலைக்கு ஊத்திருக்கு, அதுக்குள்ள வெயில போணுமா? அதெல்லாம் வேணாம். இல்லக்கா, நான் ஆட்டோல தானே போயிட்டு வர போறேன். அங்க போய் லீலாவையும் பார்த்துட்டு தனாக்கா கிட்ட சில விஷயங்கள் தனியா பேசணும், அதான். உன் உடம்பு இருக்கிற நிலைமையில அலைச்சல் ஆகாதுமா. இல்ல, நீ ஆட்டோல போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். விஜி, நீ போயிட்டோம். ஈஸ்வரி, அவ சொல்ற சரிதான். பாவா, இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தா இல்லையா? அவ கூட பிறந்த பிறப்பெல்லாம் பார்த்தனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? விஜி, அவ சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. நீ போயிட்டு சீக்கிரம் நேரத்துக்கு வந்துடணும். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இறங்கி இருக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன? சரிங்க மாமா. நான் சொல்றேன். ஓகேங்க. லீலா அக்கா. விஜி, விஜி வா. விஜி,
எப்படி இருக்க? உட்காரு. முதல்ல உட்காரு. நீயும் உட்காருக்கா. எப்படிப்பா இருக்க? அம்மா எல்லாம் நல்லா இறங்கிருச்சுக்கா. விஜய், எங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் மனசே சரியில்லை. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல உன்னை வந்து பார்க்க கூடாதா, அதான் வரல. என்ன லீலா, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? என்னதான் ஃபார்மாலிட்டிஸ் வேணானாலும் தனாக்காவை மறுபடி நான் வந்து கூப்பிடணும், இல்லைன்னா இது வராது. அதான் நானே வந்தேன். உன்னை யார் அவசரப்பட்டு இங்க வர சொன்னது? என்னதான் அம்மா இறங்கி தலைக்கு தண்ணி ஊத்தினாலும் உன்னை இப்படி பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எதுக்கு இப்படி தேவையில்லாம வெயில அலையிற? அதனால என்னக்கா, எங்க வீட்டுல உள்ளவங்க கூட போக வேண்டாம் தான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்காக நீயே தான் வரணுமா? ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? இல்ல லீலா, ஒருவேளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா தனாக்காக்கு அது தப்பா தோணலாம். என்ன விஜய், இதான் சாக்குன்னு என்ன குத்தி காட்டுறியா? எனக்கு உண்மையிலேயே உங்க வீட்டாளுங்க மேலே கோவம் இல்லாம இல்ல. எனக்கு பொய் சொல்ல தெரியாது, கோவம் இருக்கு. ஆனா அதுக்காக இந்த உடம்போட நீ என்ன கூப்பிட வந்திருக்கிறது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு அவசியம் வந்துச்சா? இருக்குக்கா, அதுக்கு காரணம் என்னோட புருஷன், அவரோட மனசு. நீ எங்க வீட்டை விட்டு வருத்தத்தோட கிளம்பி வந்த நினைச்சு என் வீட்டுக்கார் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவருக்காக தான் நான் உன்னை கூப்பிட வந்தேன். அப்போ எனக்காக நீ வரலையா? உன்னை பத்தி மட்டும் நான் மனசுல நினைச்சிருந்தா உன்னை போன்லயே நான் கூப்பிட்டுருப்பேன். ஆனா என் வீட்டுக்கார் வருத்தப்படுறதும் நினைச்சுதான் நீ என்ன பேசினாலும் சரி, உன் காலில் கையில விழுந்தாவது உன்னை கூட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னடி இப்படி எல்லாம் பேசுற? இல்லக்கா, 2-3 நாள்ல என் வீட்டுக்கார் வந்துருவாரு. அதுக்கப்புறம் உன் யோசனைப்படியே நடந்துக்கலாம். இப்ப வீட்டுக்கு வாக்கா. என்னக்கா அப்படி பாக்குற? இன்னும் உன் மனசு மாறலையா? சேச்சே, அதெல்லாம் எப்போவோ மாறிடுச்சு. நீ இவ்வளவு தூரம் சொல்லணுங்கிறதே இல்ல விஜய். உனக்கு அம்மேன்னு தெரிஞ்ச உடனேயே நான் ஓடி வந்து உனக்கு உதவி செய்யணும்னு தான் நினைச்சேன். ஆனா குழந்தை இருக்கிறதுனால போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லக்கா, நீ இப்ப கிளம்பி வாக்கா. சரிக்கா. சரி, நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். ஏன் விஜய், மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். நீ செக்கப்க்கெல்லாம் போறியா? ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க.